தலைவா படத்திலேயே தான் இந்த பிரச்சனைகள் உருவாச்சு. அப்ப இருந்து இது டைம் டு லீட் என்னை தலைப்பு வச்சாரோ அன்னையிலேருந்தே சப்டைட்டில் வச்சாரோ அதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அவர் அரசியலுக்கு வர வேணாம்னு நினச்சவர் வந்து அரசியலுக்குள்ளே இழுத்ததே வந்து நம்ம அரசியல் கட்சி தான். கண்டிப்பா. ஆனால் அவர் பாட்டுக்கு போகிற போக்கில் ஏதோ நடித்தோமா, காசு சம்பாரிச்சோமா, ஃபாரின் போனோமா, ஃபேமிலியோட இருந்தமான்னு ஜாலியாக இருந்த மனுஷனை சும்மா சீண்டிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து ஓ இந்த பவர் வந்து வேலைக்கு ஆகாது, இதுக்கு மேலே ஒரு பவர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியலுக்கு வந்துட்டார். அதை மெதுவாக பார்த்துக்கிட்டே இருந்தார். சரியான கேப் கிடச்சிது. 2 பெருந்தலைகளுமே இல்லைங்கும் போது சரியான சொல்லி உள்ளே வந்துட்டார். இப்போ ஸோ இப்போ இதற்கு மேலும் சீண்டிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் அவருடைய ஸ்பீச் நீங்கள் ஈரோட்டு ஸ்பீச்செலாம் அதிகமாக இருந்தது. இன்னும் இந்த விஜய் மேலே தான் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற அளவுலாம் பேசினாங்க. அதனால் மக்கள் யாருக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. 2026 எலெக்ஷனில் யாருக்கு தீர்ப்பு வரும், யாருக்கு அந்த ஆட்சி நாட்களில் உட்கார போகிறாங்கிறது தெரியாது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை தேடி விஜய் போகிறார், உருவாக்குறதுக்கு போகிறார். பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்மளுடைய ரேஞ்ச் எப்படி போகும் அப்படிங்கிறத. ஆனால் மொத்தத்தில் வந்து அவருடைய கடைசி படம்னு சொல்லப்படுகிற ஒரு படம், அவர் சொல்லலை, சொல்லப்படுகிற ஒரு படம். அதை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான். ஆனாலும் அந்த படமும் ஓடும், பராசக்தி படமும் ஓடும்.